இந்த 2020 இதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்கள்லாம் பேசியது இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது அங்கே 43 இடங்களை நிதிஷ்குமார் கட்சியும் 74 இடங்களை நாங்கள் ஜெயிச்ச உடனே இவர்கள் எல்லாருமே ஜோசியர்களாக மாறி என்ன சொன்னாங்கன்னா, 1 மாசத்துல ஆட்சி கவுத்துருவாங்க, 6 மாசத்துல கவுத்துருவாங்க, 1 வருஷத்துல கவுத்துருவாங்க, பிஜேபி முதலமைச்சர் வந்துருவாரு, நிதிஷ் பலிக்கடா ஆயிடுவாங்க அப்படி. ஆனா இந்த 5 ஆண்டுகள் மிக மிக சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மிக திறம்பட இந்த ஆட்சி முடிவடைந்திருக்கின்றது அப்படின்றதே இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் அடி. அந்த பிஜேபி பத்தி இவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கருத்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சரை இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, பிஜேபி கிரெடிபிலிட்டியில எல்லா மாநிலத்திலயும் கட்சி அழிச்சிருவாங்க. அது இல்லைன்றது இந்த 5 ஆண்டுகள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஆனா இதே இடத்துல ஒருவேளை காங்கிரஸ் கட்சியோ இல்ல வேற ஏதாச்சும் கட்சியோ இருந்திருந்தா எப்படி நடந்திருப்பாங்கன்றதுக்கும் முந்தைய கால வரலாறுகள் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இதுல 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, அவர்கள் 43 இடங்கள் தான் ஜெயித்திருக்காங்க. இருந்தாலும் இந்த இடப்பகிர்வுல கூட எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா 2 கட்சிகளும் 101 இடங்கள். இது கூட இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஒருவேளை எங்க நிலைமையில இருந்திருந்தா இவ்வளவு ஸ்மூத்தா இந்த அலையன்ஸை முடிச்சிருக்க மாட்டாங்கன்றது எங்க கருத்து. இப்ப 2020க்கும் 25க்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி எல்ஜேபி அந்த தேர்தலில் எங்களோட கூட்டணியில தனியாக போட்டியிட்டார்கள். இப்போ எங்களோட கூட்டணியில 29 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அது எங்களுக்கு கூடுதல் பலம். இப்போ எதிர் முகாம்ல நீங்க பார்க்கும்போது நாளைக்கு வந்து மீட்டிங் போடுறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கோட வித்ராவல் டேட் கூட முடிஞ்சு போச்சு. இப்போ மொத்தம் 12 இடங்கள்ல இவர்கள் கூட்டணியில 2 வேட்பாளர்களும் 3 வேட்பாளர்களும் இருக்காங்க. அதுல தொகுதி வரைக்கும் அதுல வந்து அந்த 12ல 5 தொகுதிகளுக்கு நீங்க வித்ராவே பண்ண முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. மீதி 7 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல்ல எந்த மாற்றமும் செய்ய முடியாது, ஏன்னா 5 பேர் அப்படி ஆயிடுச்சு. மீதி 7 பேர் நாளைக்கு பேசி வித்ரா பண்றாங்களா இல்லையா, அது வந்து 2வது. இதுல முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது பாட்னா விமான நிலையத்துல. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்த கிருஷ்ணா அல்லாவூர் அப்படின்றது பிளைட் ஏறுறதுக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் சிட்டிங் எம்எல்ஏவும் சேர்ந்து அவர்களை தாக்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு கலவரமாக அங்கே வெடிக்கின்றது. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் நடப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. மக்கள் மிகவும் புத்திசாலிகள், இரண்டையுமே பார்க்குறாங்க. இங்கே எவ்வளோ ஸ்மூத்தாக சீட் ஷேரிங் நடந்தது. வேட்பாளர்கள் நாங்கள் 101 அறிவிச்சிட்டோம், அவங்க 101 அறிவிச்சிட்டாங்க, 29 இவங்க அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஆர்ஜேடியில் வந்து உடன்படிக்கையே ஏற்படாம இவங்க 143 ஒரு இன்சிடென்ட் ஒட்டுமொத்த ஸ்டேட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றீங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றேன். ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 10 இடத்துல 2 பேர் போட்டிட்டாலே அது ஆல் இஸ் நாட் வெல் தானே. கரெக்ட் தான்.